வணக்கம். இந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பயிற்சிகளின் போது கடமைகளில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவு போதுமானதாக இல்லை. இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. இலங்கை திரும்பும் எதிர்பார்ப்பில் மேலும் 12,000 பணியாளர்கள் சவுதியில். எகிப்து தலைநகர் கெய்ரோவில் ஜனாதிபதியின் ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் ஒன்று கூடியுள்ளனர். சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள மேலும் 12,000 இலங்கையர்கள் நாடு திரும்பும் எதிர்பார்ப்பில் சவுதியில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு சட்டவிரோதமாக தங்கியிருந்த 2,400 இலங்கையர்கள் இதுவரை வழங்கப்பட்டிருந்த பொது மன்னிப்பு காலத்தில் நாடு திரும்பியிருந்தனர். சவுதி அரேபியா வழங்கியிருந்த பொது மன்னிப்பு காலம் இன்றைய தினம் நிறைவடைந்திருந்த நிலையில் எதிர்வரும் நவம்பர் 4ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நேற்று அறிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய இதுவரையில் நாடு திரும்பாத சவுதியில் தங்கியிருக்கும் சட்டவிரோத பணியாளர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய தெரிவித்தார். அவ்வாறானவர்களை சவுதியில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தம்மை பதிவு செய்து கொள்ளுமாறும் பணியகம் அறிவுறுத்தியுள்ளது. பயிற்சிகளின் போது கடமைகளில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு போதுமானதாக இல்லாத காரணத்தினால் ஆசிரியர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டுகின்றது. இதனால் ஆசிரியர்களை அவ்வாறான கடமைகளில் ஈடுபடுவதில்லை என சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமாரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையினை தொடர்ந்து கண்காணிப்பாளர்கள், விடைத்தாள் திருத்துபவர்கள், பரீட்சை நிலையங்களில் கடமைகளில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவு 25% அதிகரிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இதேவேளை பரீட்சைகளின் போதான கடமைகளுக்கு ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக இணைத்துக் கொள்ளப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். ஆயினும் எந்தவொரு ஆசிரியரும் வலுக்கட்டாயமாக கடமைகளில் இணைத்துக் கொள்ளப்படுவதில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார கூறினார். கடமைகளுக்கு தேவையான அளவு ஆசிரியர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கோரும் மேலதிக உரத்தை 1,200 ரூபாவுக்கு கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க உள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவிக்கின்றது. அதன் பிரகாரம் இந்த உரத்தை விநியோகிக்கும் நடவடிக்கை நேற்று புலனறுவையில் ஆரம்பிக்கப்பட்டதாக அமைச்சர் மஹிந்த யாப்பா அபேவர்தன கூறுகின்றார். வயல் நிலங்களுக்கு தேவையான உரம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் பின்னர் அரசாங்கத்தின் நிவாரண திட்டத்தின் கீழ் இதுவரை வழங்கப்பட்ட உரத்தின் அளவை இம்முறை சிறுபோகத்தில் 20% குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்ததாக விவசாய அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார். இதுவரையில் தேவையான அளவினை விடவும் அதிக உரம் வழங்கப்படாமையே இதற்கு காரணம் என அமைச்சர் கூறுகின்றார். எனினும் இம்முறை சிறுபோகத்தில் பரிந்துரைக்கப்பட்ட உரம் தொடர்பில் திருப்தியடைய முடியாது என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். எவ்வாறாயினும் புதிய நிபந்தனைகளுக்கு அமைய உரத்தை 20% குறைக்கும் நடவடிக்கை அடுத்த பெரும்போகத்திலும் நடைமுறைப்படுத்தப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்த யாப்பா அபேவர்தன மேலும் குறிப்பிடுகின்றார். இலங்கையில் வருடாந்தம் விசநாய்க்கடியினால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த எண்ணிக்கை 50 11 குறைந்துள்ளதாக விசநாய்க்கடியை ஒழிக்கும் மிருக வைத்திய ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் டாக்டர் சமத் நாணயக்கார குறிப்பிடுகின்றார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 60,000 நாய்களின் இனவிருத்தியை கட்டுப்படுத்தியுள்ளதாக ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் கூறினார். விசநாய்க்கடியினால் வைத்தியசாலைகளுக்கு வருபவர்களின் எண்ணிக்கையிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அத்துடன் நாய்களுக்கு ஊசி மருந்து ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் இது சுகாதார அமைச்சுக்கு கிடைத்த பாரியதொரு வெற்றி எனவும் டாக்டர் குறிப்பிடுகின்றார். சுகாதார அமைச்சின் ஆலோசனைக்கு அமைய 1,00,000 நாய்களின் இனவிருத்தியை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சமத் நாணயக்கார தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டளவில் நாட்டிலிருந்து விசநாய்க்கடியை முற்றாக ஒழிக்கும் தமது இலக்கு தற்போது படிப்படியாக எட்டப்பட்டு வருவதாகவும் மிருக வைத்திய ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் மேலும் குறிப்பிட்டார்.
மும்முனை கிரிக்கெட் தொடரின் இந்தியாவுக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 161 ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றுள்ளது. உப்புல் தரங்க மற்றும் மஹேல ஜெயவர்தன ஆகியோரின் அதிரடி துடுப்பாட்டத்தால் இலங்கை அணி வெற்றியை தன்வசப்படுத்தியது. கிங்ஸ்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 50 ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்து 348 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணியின் முதலாவது விக்கெட் 213 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதிரடியாக துடுப்படுத்த ஆடிய உப்புல் தரங்க தமது கிரிக்கெட் வாழ்வில் ஒருநாள் போட்டியொன்றில் அதிக ஓட்டங்களை நேற்றைய தினம் பெற்றுக் கொண்டார். உப்புல் தரங்க ஆட்டமிழக்காமல் 174 ஓட்டங்களை பெற்று இந்த சாதனையை பதிவு செய்தார். சிறப்பாக துடுப்படுத்தாடிய மஹேல ஜெயவர்தன 107 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் எதிர்பார்த்த அளவு பிரகாசிக்கவில்லை. 349 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி 44.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 187 ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவியது. இலங்கை சார்பில் ரங்கன ஹேரத் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரராக இலங்கை அணியின் உப்புல் தரங்க தெரிவு செய்யப்பட்டார். Pumps the fist in his life. This time, surely taken. நம் நாட்டின் இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளை 1 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 10:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.